அப்பா என்னையே குனிய வச்சுட்டானே. இப்ப பாத்தியா கோடு இருக்கு சார் எங்கேயோ போயிட்டீங்க சார். இங்கதான் நிக்கிறேன். சின்ன இருக்கு சார். என்ன திடீர்னு சோகமாயிட்ட? சார் சார்ஜ் ஷீட் எழுத வேண்டிய இந்த கையில நடு ரோட்ல உச்ச வெயில கோடு போடுறத நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். வருத்தப்பட்ட வருமானத்தை பார்க்க முடியாது மேன். யோ கோட்டை தாண்டி வந்ததுக்காக 540 ரூபா ஃபைன். நோ செக் நோ டிராஃப்ட் ஒன்லி கேஷ். பணத்தை எடு. சார் அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லை சார். ஏய் ஜீரோ கட் பண்ணிட்டு 54 ரூபாய் எடுறா. ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். ஏய் ஒன்னே நான் வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேன்? 54 ரூபா எடு போ. எடுறாங்கற. பயங்கரமா யோசிக்கிறேன். இம்சியா இருக்காங்க. போ போடா. சார் இது என்ன கணக்கு சார்? அதி கணக்குல எழுது போ. இல்லை சார் வீட்டில் கணக்கு சொல்லணும். சொன்னேன்லப்பா. காலங்காத்தாலே கேள்வி மேல கேள்வி கேட்கறான். என்னைய தள்ளிட்டு போறேன்? சாவி என்கிட்ட இருக்கு. தொலைஞ்சது போ. தூக்கி போடியா. டேய் சாவி இந்தராய். சார் நீங்க பெரிய ஆளு சார். அப்படி இப்படி பேசி கோட்டை கீட்ட போட்டு போலி 54 ரூபாய் கறந்துட்டீங்களே. இது பத்தாது. இது முத வீட்டுக்கு மட்டும்தான். அடுத்தவன் எவனா வரானா பாரு. இது கொண்டு வரச்சு இல்ல. என்ன முணங்குற? ஒண்ணு இல்ல சார். பங்கு உண்டியா? தேங்க்ஸ் சார். ரொம்ப சிரிக்காத. சார் மாற்றி வெயிட்டா வருது. வர்றவன் வெள்ளைஞ்சுள்ளையுமா வர்றான். பேசின பணத்தை கரெக்டா வாங்கி கொடுத்துடணும். குறைச்சே கமிஷன் கட்டு. சார் அப்படியெல்லாம் என் வயிற்று அடிச்சிடாதீங்க சார். போ. எதுக்கு சார் வண்டி நிறுத்துறீங்க? லைசன்ஸ் இருக்கா? இல்ல சார். ஆர்சி புக் இருக்கா? அதுவும் இல்ல சார். இன்சூரன்ஸ் இருக்கா? இல்ல சார். பணம் இருக்கா? இல்ல சார். கவுத்திட்டியடா பாவி. என்ன சார் நீங்க லைசென்ஸ் ஆர்சி புக் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இல்லைன்னா தான் சந்தோஷப்படுவாங்க. நீங்க பணம் இல்லைன்னு சொன்னதுக்கு இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? யோ ஆர்சி புக் லைசென்ஸ் இல்லைன்னா கவலைப்பட வேண்டியது நீ. பணம் இல்லைன்னா ஒன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் ரோட்டுக்கு வரீங்க? சரியான கேள்வி கேட்டீங்க சார். நச்சுன்னு 540 ரூபா ஃபைன். நோ செக் நோ டிராஃப்ட் ஒன்லி கேஷ். எடு எடு எடு. 540. நச்சுன்னு கேட்டீங்க சார். 5 ரூபா கூட இல்ல சார். இதை சொல்றதுக்கு தான் ஸ்டாண்டு போட்டியா? கலர் சட்டை கலர் பேண்ட்லாம் போட்டிருக்க. பாக்கெட்ல பைசா இல்லை. எங்க போற? அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அக்கா வீட்டுக்கு சும்மாவா போற? இந்த பையில என்ன வச்சிருக்க? பாவாடை தாவணி. பாவாடை தாவணியா? ஏய் உன் பேரு ஆனந்தனா ஆனந்தியா? ஆனந்தன் சார். ஐயோ குழப்பிரிய. பிறந்த நாளுங்கிற பாவாடை தாவணி எடுத்து வந்திருக்க? என் அக்கா பொண்ணுக்கு பாவாடை தாவணி வாங்கிட்டு போறேன். அக்கா பொண்ணுக்கு பாவாடை தாவணி வாங்க காசு இருக்கு. எங்க ஐயா காசு கேட்டா காசு இல்லையா? என்ன விளையாடுறியா? சார் இருந்த காசெல்லாம் போட்டு தான் சார் இந்த பாவாடை தாவணியை வாங்கிட்டு போறேன். ஏ சார் இப்போ என்ன பண்ணலாம்? பணம் வாங்காம விடக்கூடாது. சார் என்ன யோசிக்கிறீங்க? உங்ககிட்ட ஒண்ணுமே வாங்காம எப்படி அனுப்புறதுன்னு எங்க ஐயா யோசிக்கிறாரு. டிஸ்டர்ப் பண்ணாத. ஐடியா. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் தானே? ஆமா சார். பிறந்த நாள் கொடுக்கறதுக்கு ஸ்வீட் வச்சிருக்கியா? இருக்கு சார். எங்க ஐயா உன்னை இழிச்சவா நினைச்சா? எப்படி உன்னை மடக்கடாரு பாத்தியா? என்ன அல்வா? என்ன அது? எங்க ஐயாவுக்கு அல்வா கொடுக்குறே நீ? ஷட் அப். நம்ம தானே கேட்டோம். தம்பி இப்பதான் நான் உன்னை முதல் தடவையா பாக்குறேன். அதனால அல்வா கொடுத்த மன்னிச்சு விட்டுறேன். ஓடி போயிரு. சார் அல்வா கொடுத்த என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். நானும் போலீஸ் வேலைக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வாழ்க வளமுடன். அம்மா போலீஸ்ல என்ன வேலைக்கு சேர போற? நீங்க டிராஃபிக் எஸ்ஐயா இருக்கிற ஸ்டேஷனுக்கு நான் இன்ஸ்பெக்டரா வரணும் சார். என்ன சார் வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? அவன் கொடுத்தது அல்வாவா இல்ல பெவிக்காலா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய அடியே உனக்கு கொடுக்கலான்னு பாக்குறேன். அக்கா. ஆனந்த் வாப்பா வா. என்னடா ஆனந்தா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. என்னப்பா திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்க? உங்களை எல்லாம் சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன் மாமா. சும்மா பார்த்துட்டு போலானா வந்த? கையில ஏதோ கவர் வச்சிருக்க. மாமாக்கு ஏதோ ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கியா? கொடு கொடு. ஆமா மாமா. இல்ல இல்ல. என்னடா இப்படி தடுமாறுற? நீங்க சும்மா இருங்க. டிஃபன் சாப்பிடுப்பா.
இல்லக்கா இப்பதான் டிஃபன் சாப்பிட்டு நேரா கோயிலுக்கு போயிட்டு இங்க வரேன். ஓ கோயில் போயிட்டு வந்தியா? ஆமா, ஆமா. அப்ப இன்னைக்கு ஏதோ விசேஷமான நாள் போல் இருக்கு. ஆ ஆமா கோயில் போயிருந்தா சுண்டல் புளியோதரெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, மொத்தமா நீயே காலி பண்ணிட்டியா? ஆமாம்மா இல்ல மாமா இன்னைக்கு என்ன தேதின்னு சொல்லுங்க. ஏண்டா இதை கேட்கவா இவ்வளவு தூரம் வந்த? உன் வீட்டு கேலண்டரை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்க இல்ல மாட்டா? நீங்க சொல்லுங்களேன் இன்னைக்கு என்ன தேதின்னு. 3ஆம் தேதி மாசம் ஜனவரி மாசம். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், அது கூட உங்களுக்கு தெரியலையே. அடா பாவி, கொஞ்ச நேரத்துல வயித்த கலக்கிட்டு நான் என்னமோ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி போல இருக்கு பயந்துட்டேன். ஏன்னா சரக்கடையெல்லாம் மூடிப்பாங்களே. அக்கா கொஞ்சம் இப்படி வாங்கல. வா 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 வந்து பக்கத்துல நின்று இந்தாங்க ஸ்வீட்டு. வாங்கிக்க வாங்கிக்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா நல்லா இருக்கா? நல்லா போலீஸ்காரன் ஆகணுங்கிற உன் ஆசை இந்த வருஷம் நிறைவேறட்டும். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்னங்க 100 ரூபா இருந்தா தம்பி கையில கொடுங்க. போட்டனா ஏன்டே கொஞ்சமா அறிவு இருக்காடி உனக்கு? இந்த காலத்து பசங்கள்லாம் வாலிப மைனர்கள்லாம் அவன் பில்கேட்ஸ் ஆனும் அம்பானி ஆனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீ என்ன கேவல ரூபா தரேன்ற? அது மட்டும் இல்லாமல் இப்போதான் போலீஸ் ஆஃபீஸர் ஆனோன்னு வாழ்த்தினேன். அதுக்குள்ளே 50 லஞ்சம் கொடுக்குறியா? என்னடி நினைச்சிருக்க நீ? தொலைச்சிருவேன். என்னடா உனக்கு லஞ்சம் வேணுமாடா? இல்ல ஆனஸ்ட் ஆஃபீஸர் நீ வேணா பாரு. போய் காப்பி போட்டுருக்கேன் நான். போ சீக்கிரம் போ போ. ஏண்டா மாப்பிள்ளை டேய், உன் பர்த்டேக்கு வெறும் அல்வா தானா? காலையில அல்வா தான் மாமா, சாயந்தரம் அதான பார்த்தேன். விஜயா எங்க மாமா? மேலதான் இருக்கா. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாப்பிள்ள 6 மணி ஆனா மாமா கை நடுங்க ஆரம்பிச்சிடும். சீக்கிரம் ஒயின் ஷாப்புக்கு வந்து வெயிட் பண்ண வைக்காத. அப்புறம் இன்னொரு விஷயம், கிரெடிட் கார்டெலாம் கொண்டு வராத. அந்த ஒயின் ஷாப்ல கேஷ் தான் ஒத்துப்பான். பணம் இருக்குல்ல? இருக்க போயிட்டா போயிட்டா. அப்பாடா. விஜயா கிளம்பிட்டு இருக்கியா? ஆமா. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அப்படியா? உனக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். வழக்கமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு அடுத்தவங்க தான் gift தருவாங்க. நீங்க என்ன எனக்கு gift தரீங்க? இல்ல சும்மாதான், வாங்கி விஜயா. நீங்களே சரியான வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. எதுக்கு உங்களுக்கு வீண் சிரமம்? உனக்கு வாங்கி கொடுக்கறதுல எனக்கு எந்த சிரமமும் இல்லை, வாங்கி. ஐயே, என்ன மாமா இது? பாவாடை தாவணி, நல்ல கலரா தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன். உனக்கு இது நல்லா இருக்கும். இதுவா நல்ல கலரு? புடிங்க. ஏன் மாமா இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்றீங்க? இது உனக்கு சூப்பரா இருக்கும். இத போட்டுக்கிட்டு நீ கண்ணாடி முன்னாடி போய் நின்னு பாரு, ரொம்ப அழகா இருப்ப. அப்போ இப்ப நான் அழகா இல்லையா? இல்ல, எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருப்ப. உன்னை பாவாடை தாவணியில பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. உங்க ஆசைக்காகலாம் நான் பாவாடை தாவணி போட முடியாது. இன்னும் ஏன் அந்த காலமாவே இருக்கீங்க? இப்ப கிராமத்துல இருக்கிற பொண்ணுங்கலாம் தாவணியை தூக்கி எறிஞ்சு சுடிதார் போட்டுக்கிறாங்க. நான் சென்னை சிட்டில இருக்கேன், என்ன போய் தாவணி போட சொல்றீங்க? எல்லாம் என் தலை எழுத்து. என்ன விஜயா? இங்க பாருங்க மாமா, நான் என் ஃப்ரெண்டை பார்க்க போகணும். இப்படி பேசி கழுத்து அறுத்துட்டே இருந்தீங்கன்னா அவ போயிடுவா. எங்க தம்பி போனீங்க? விஜயா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஐயோ, உங்களுக்காக காஃபி போட்டு வச்சது ஆறி போயிருக்கோம். கொஞ்சம் இருங்க இல்ல போடுங்க. பரவாயில்லக்கா, நான் கிளம்புறேன். ஆ. விஜயா, விஜயா எங்க போற? அதான் சொன்னேன் ஃப்ரெண்டு வீட்டுக்குன்னு. இல்ல எந்த ஏரியான்னு கேட்டேன். அசோக் நகர் 13th மெயின் ரோட். பஸ்ல போனா கூட்ட நெரிசல்ல கஷ்டப்படுவ, நீ வா என் வண்டியில கொண்டு போய் விட்டுறேன். உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராதா? இதெல்லாம் ஒரு வண்டியா? மளிகை கடைக்கார சரக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. இதுல நான் வந்தா என் மான மரியாதைலாம் கப்பல் ஏறி போயிடும். நீங்க முதல்ல பைக்கோ இல்ல ஒரு காரோ வாங்கிட்டு என்ன கூப்பிடுங்க, அப்ப நான் வரேன். இப்ப ஆளை விடுறீங்களா? ஹாய் ஸ்ரேயா. ஹாய், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா. வாங்க போலாம்.
என்னடி அப்படி பாக்குற? ஆளே மாறி போயிட்டடி. 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஸ்ரேயாவா நீ? அப்ப இப்ப அழகா இல்லைன்னு சொல்றியா? கரெக்டா சொல்லட்டுமா? சொல்லு. உன்னோட மேக்கப் மாறி போச்சு, உன்னோட ஹேர் ட்ரெஸ் மாறி போச்சு, உன்னோட வாய்ஸ் மாடுலேஷன், உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே டோட்டலா மாறி போச்சு. ஆனா குணத்துல மட்டும் அதே ஸ்ரேயா தாண்டி. உன்கிட்ட முன்ன மாதிரி தானே பேசுறேன். நீ தப்பு பண்ணிட்டடி. என் கூட காலேஜ்ல நீயும் சேர்ந்திருக்கலாம். எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குன்னு சொன்னியே, அதுக்கு காரணமே அந்த காலேஜ் லைஃப் தான். அப்படி ஒரு அல்ட்ரா மாடல் லைஃப் தெரியுமா உனக்கு? எவ்வளவு பாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட பேரண்ட்ஸுமே சொசைட்டில ஒரு ஹை பொசிஷன்ல இருக்கவங்க. நீ மட்டும் சேர்ந்திருந்தனா உனக்கு எவ்வளவு லிங்க் கிடைச்சிருக்கும் தெரியுமா? இல்ல ஸ்ரேயா, என் குடும்ப சூழ்நிலை அப்ப சரியில்லை. வாமா விஜயா வா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மம்மி, நீங்க பெங்களூர்ல இருந்து வரும்போது எனக்கு அல்பாசிய பெர்ஃப்யூம் கண்டிப்பா வாங்கிட்டு வரணும். கண்டிப்பா வாங்கிட்டு வர செல்லம். மகேஷ் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. இதோ வந்துட்டேன் டார்லிங். சிலப்பா ஐயா. அந்த லக்கேஜ் டிக்கில வை. சரிங்க ஐயா. மம்மி டாடி 2 நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வந்துடுறமா. நீ ஏதோ கேட்டல, அந்த செக் கொடுமா. பிளாங்க் செக்மா. உனக்கு பணம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்க. தேங்க் யூ டாடி. பி கேர்ஃபுல். ஓகே பை. பாய்டா. பை. போயிட்டு வரேன். பை பா. Bye. பாய் விஜயா. பாய். அண்ணி, ஸ்ரேயா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். பஸ்ஸு காசு கொடுங்களேன். சீக்கிரம் இருடி. இந்தா. என்ன அண்ணி 10 ரூபா தரீங்க? உங்க அக்காவா இருந்தா போக 2 ரூபா வர 2 ரூபான்னு 5 ரூபா தாண்டி கொடுத்துருப்பா. நான் உனக்கு 10 ரூபா கொடுத்துருக்கேன். என்கிட்ட வேற காசு இல்ல. போ. என்னடி ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். என்ன, எங்கேயா வெளியே கிளம்புறியா? ஆமாம்மா, என்னோட ஃப்ரெண்ட் அனுஷியோட பர்த்டே பார்ட்டியை சஃபேரால வச்சிருக்காங்க. என் ஃப்ரெண்ட் என்ன பிக்கப் பண்ணிக்க வருவான். நீயும் வரியா? ஐயோ, எனக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லை. நானும் பிகினிங்ல அப்படிதான் ஃபீல் பண்ணேன். பட் ஐ ஃபீல் வெரி கூல் யூ நோ. என் ஃப்ரெண்டு வந்துட்டான். நான் கிளம்புறேன். சாட்டர்டே ஆச்சே, இன்னைக்கு நீ ஃப்ரீயா வீட்டில் இருப்பேன்னு நினைச்சேன். அதெல்லாம் அப்போ. இப்போ சாட்டர்டே நைட்ஸ் எல்லாம் ஃபுல் டைட் ஷெட்யூல் தெரியுமா? சரி, கிளம்பலாமா? போலாமா? யா ஓகே. வா, I call you என் later. ஃப்ரெண்ட உனக்கு இன்ட்ரோடியூஸ் Bye. பண்றேன். பிரவீன், இவ விஜயா. +2 வரைக்கும் என்னோட கிளாஸ்மேட், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஹலோ விஜயா, போலாமா? இல்ல, நீங்க கிளம்புங்க. இல்ல, உன்னை டிராப் பண்ணிட்டு போறவா? இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். சரி, ஓகே, பாய். ஓகே பாய். காயத்ரி தினமும் இந்த வழியா தான் வருவா. நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. பக்கவா ஆக்சிடென்ட் நடந்த மாதிரியே இருக்கும். என்ன நடந்தாலும் எங்களை காட்டி மீதி 50,000 ரத்தக்கரை படிஞ்ச காரோட வந்து வாங்கிட்டு போறேன். அக்கா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீங்க கொடுங்க, நான் பாத்துக்கிறேன்.
அம்மா நான் சாப்பாடு போட்டுமா? இல்ல விஜயா, அவர் வந்தவுடனே நாங்களே போட்டு சாப்பிட்டுக்கிறோம், நீ கிளம்பு. சரிம்மா. ஆமாம்மா, ஓகே. ஆ ஓகேப்பா, நோ ப்ராப்ளம். ஆ சரி, ஓகே, கிவ் மீ த அட்ரஸ். ஓகே. ஒன் செகண்ட். ஆ ஓகே. நோ. ஓகே. ஓகே, ஒன்று பண்ணுப்பா. அது நம்ம ஊர் விலையை விட அதிகமாக இருந்தா அதை பற்றி உனக்கு என்ன அனுப்பிச்சு வைக்கிறியா? சரிப்பா. அது நம்ம ஊரில் ஒரு 8 lakhs இருக்கும். அங்கே நோ, அது மெசேஜ் அங்கே நல்லா இருக்கும்ல. ஒன்று பண்ண, நெக்ஸ்ட் மந்த்து வரைய நீ. ஓகே மச்சான், என்ன நீ அப்படியே மாறவே இல்லையே. ஆமா, நீ வா பேசிக்கலாம். ஓகே. சரி. ஓகேப்பா, ஐ கால் யூ டுமாரோ. ஓகே, பாய், குட் நைட், பாய். சாந்தி இங்க இருக்கியா? நீ சாப்பிட்டியா? உன்னதான் கேட்குற, நீ சாப்பிட்டியா? சாப்பாடு வேணாம். ஏன்? உடம்புதான் சரியில்லையா? விடுங்க. என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல, உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. என்ன சொல்ற? பின்ன நீங்க வீட்டுக்கு வந்து காரை விட்டு இறங்கும் போது மணி 11, இப்போ மணி 11. அரை மணி நேரமா வாசல்லே நின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏங்க வீட்டுக்கு வந்தீங்க? அப்படியே திரும்பி ஆபீஸ்க்கு போக வேண்டியதானே? என்னம்மா இதுக்கு போய் கோச்சிக்கிற? நான் என்ன வெட்டியாவா பேசிட்டு இருந்தேன்? பிசினஸ் சம்பந்தமா தானே பேசிட்டு இருந்தேன். இத போய் தப்பா புரிஞ்சுட்டா என்னமா அர்த்தம்? பிசினஸ் பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறதே உங்களுக்கு மறந்து போச்சு. உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்திருந்து உங்க கார் சவுண்ட் கேட்ட உடனே எவ்வளவு ஆசையா ஓடி வந்தேன். என்னம்மா இதுக்கு போய் அழுதுகிட்டு? நான் என்னமோ ஏதோ பயந்து போயிட்டேன். இதான் ப்ராப்ளமா? உட்கார் நீ. கண்ணத்தோட இதை பாரு, நம்ம ப்ரெஸ்ஸுக்கு இன்னொரு மெஷின் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஃபாரின்ல இருக்க என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் பெங்களூர்ல எக்ஸிபிஷன் போடுறாங்க, அங்கே சீப்பாக கிடைக்கும்னு சொன்னான். அதான் நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கு போய் நீ டென்ஷன் ஆயிட்டியா? இங்க பாருங்க, நீங்க எங்க வேணா போங்க, யார் கூட வேணா பேசுங்க. ஆனா 9 மணி 10 மணிக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சுக்கங்க. அதுக்கப்புறமா செல் ஆஃப் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற நேரத்தையாவது எனக்காக செலவு பண்ணுங்க ப்ளீஸ். தானே உன் ப்ராப்ளம்? ஓகே, இனிமேல் அப்படியே பண்ணிக்கிறேன். இப்போ செஞ்சதுக்கு சாரி. நமக்குள்ள இந்த சாரி பூரியெல்லாம் வேண்டாம். ஏன் இதை சிரிச்சிட்டு சொல்றது? அது இதை பரமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் பார்ட்டி கொடுக்குன்னு சொன்னான். அதை வேண்டான்ட்டு என் பொண்டாட்டி கையால் தான் சாப்பிடணும்னு சொல்லி வந்திருக்கேன். எனக்கு பசிக்குது, நீ சாப்பிடு, அப்பதான் நான் சாப்பிடுவேன். எனக்கு வேண்டாம். இல்ல, நீ சாப்பிடணும். வேண்டாம்ல? ஓகே, விடு. ஆக்கட்டு. பார்த்து இந்தா. 100 ரூபாய். பிடி. வேலைக்காரி இருப்பாங்க. ஏன் வேலைக்காரி இருந்தா? என் பொண்டாட்டிக்கு நான் ஊட்டுறேன், யார் பார்த்தானா? இந்தா பிடி. ஏய் இரு. சாரி. இந்தா குடி. இன்னும் கொஞ்சம். இந்தா சாப்பிடு. எனக்கு போதும், நீங்க சாப்பிடுங்க. சரி, உனக்கு நான் ஊட்டினேன், எனக்கு யார் ஊட்டுறது? இந்த ஓட்டு. சரி விடுங்க, நான் ஊட்டுறேன். கொடு.